காலத்துல ஓரளவு எங்க பள்ளம் இருக்கு கண்டுபிடிச்சு வாகனங்களை ஓடலாம். அந்த மழை இருக்கிற காலத்துல பள்ளம் இருந்தாலும் தெரியாது. அதான் ஃபுல்லா பள்ளம் ப்ரோ. ஓரளவு சின்ன பள்ளம் கலப்படி பிரேக் அடிச்சுட்டு நிமித்தி எடுத்துட்டு போகலாம். மழை பார்த்தீங்கன்னா பயிர் அடிக்காங்க அப்படியே. இந்த ரோடு கிட்டத்தட்ட கொக்கோட சொல்லு மட்டும் அப்படித்தான் கிடக்கு. கடலைக்கறி, அம்பல், பருப்பு கறி, கடலைக்கறி சாப்பிட்றேன். தெரியுதா சிவலிங்கத்தோட கொஞ்சம் உயர்த்தி காட்டு ப்ரோ. தெரியுதா பாரு, தெரியுதா அப்படியே காட்டுப்பேன். இது நான் நினைக்கிறேன் ஒரு இல்லமாக தான் இருக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நம்ம சேனலுக்கு புதுசு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ. இப்போ நம்ம எங்கே வந்து அம்பலாந்தூர் இருக்கோம். அம்பலாந்தூர்லேருந்து நம்ம இப்போ கொக்கோடிச்சோலைக்கு தான் போக போகிறோம். கொக்கோடிச்சோலை மட்டும் இல்லை, இதுக்குள்ள நிறைய ஊர்கள் இருக்குது. அந்த ஊரில் அவங்களுக்கு எல்லாம் அப்டேட் பண்ணுறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே நிற்க பார்த்தீங்கன்னா அம்பலாந்தூரில் நிற்கும். இப்போ முக்கியமாக வந்த காரணம் இதுக்குள்ளே இந்த ரோட்டை தான். இந்த ரோட்டு நான் யூடியூப் தொடங்கின காலத்திலேருந்து மட்டும் இல்லை, அதுக்கு முதல் காலத்தில் இருந்தே இந்த ரோட்டு அப்படி தான் இருக்குது. எவ்வளோ அரசாங்கம் மாறினாலும் இந்த ரோட் மட்டும் மாறவே இல்லை. சரி, ஓகே, அதுதான் இங்கே இப்போ நாங்கள் இன்றைக்கு தான் வரோம். இனி வந்தண்டா எத்தனை மாதம் கழிச்சு இல்லை எத்தனை வருஷம் கழித்து வர போகிறோமோ அது தெரியாது, இல்லை வராமட போகிறோமோ அதுவும் தெரியல. ஆனால் இங்கே டெய்லி போய்த்துற மக்களோட நிலப்பாடை யோசிச்சு பாருங்க. இப்போ மழையில காலத்தில் ஓரளவு எங்கே பள்ளம் இருக்குது கண்டுபிடிச்சி வாகனங்களை ஓடலாம். அந்த மழை இருக்கிற காலத்தில் பள்ளம் இருந்தாலும் தெரியாது. அதான் ஃபுல்லாக பள்ளம் ப்ரோ. ஓரளவு சின்ன பள்ளம் கலப்படி பிரேக் அடிச்சுட்டு நிமித்தி எடுத்துகிட்டு போகலாம். மழை இருக்கிற காலத்தில் பஞ்சு நிரம்பி இருந்தால் எங்கே இருக்கு நிறைய இடம். நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற பெரும்பாலும் தெரியும். இங்கே இருக்கு நான் எப்படி ரோட்டெல்லாம் பார்த்து இங்கே இப்படி ஓரத்தாலெல்லாம் போட்டு போக வேண்டியா இருக்கு ஆக்கிற வளவுக்குள்ளால. எனக்கு மழை பெஞ்சு இதில் கடைசியாக நான் நினைக்கிறேன் ஒரு அப்பா இல்லடா டே ரோட்டை போடுங்கடா. சரி, இந்த முறை அரசாங்கம் மாறி இந்த முறையாச்சும் எதுவும் செய்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒருக்கா இந்த ரோட்டை போடுறதுக்காக ஆற்றுல கடந்த மீனை பிடிச்சி வந்து தண்ணிக்குள்ள போட்டு வலை வீசி வேற பிடிச்சி பார்த்தாங்க. நான் வேற நம்பிட்டேன், எங்கடா இந்த இடத்துல எப்படி மீன் பிடிபடுதாங்கன்ட்டு. பிறகுதான் பார்த்தா நக்கலாக போட்டிருக்காங்க. அந்த டைமில் கடும் வெள்ளம் நினச்சேன் அப்படியே மீன் எதுவும் ஏறிக்காகுண்டு. எங்களை நான் பார்த்து இங்கே பக்கம் பரப்பதாகன்றா அவரோ. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. கொஞ்ச நேரம் இருந்து ஓரத்துக்கு நமக்கு எடுப்பெல்லாம் கிடக்குது. இதெல்லாம் எப்படிரா இதெல்லாம் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அம்பலாந்தூர் தான். அப்படியே அங்கே வேறு வேறு ஊர்கள் வரும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். அப்படியே பார்த்து போட்ட பார்த்து. ஆனால் இதுக்கெல்லாம் தண்ணி நிற்குமே ப்ரோ. இப்போ விதைச்சிக்காங்க தானே தண்ணி நிற்குமே இப்போ. ஆனால் விவசாயம் விவசாயம் செய்கிறாக்கள் உண்மையாக பாவம் தான். ஏன்டா தண்ணி நிற்கிற இதெல்லாம் ஃபுல்லாக நிற்கும். இப்போ இந்த பள்ளங்கள்லாம் இந்த இருக்கு. இது என்ன ப்ரோ பயிர் தானே போட்டுருக்காங்க. அதை பயிரை வழியாக கடையும் டக்குன்னு எடுக்கக்கூடாது. பிறகு அது காட்டில் ரெண்டு கம்ப்ளைண்ட் அது ஒன்றால். இந்த இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பயிர் நடிக்காங்க அப்படியே. இந்த ரோடு கிட்டத்தட்ட கொக்கோட சொல்லு மட்டும் அப்படி தான் கிடக்கு. ஊருக்கு சொல்லுங்க போட்டு கொடுத்துக்கலாம். மெயினா இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா கூட இந்த ரோட்டால் தான் போகணும் இல்லையாப்பா. நீ பாருங்க எவ்வளோ தூரம் மட்டும் மோசமாக இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு அடுத்து என்ன ஊர் வரண்டா பேரை மறந்துட்டேன், ஊர்ற பேர்களை. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா கடுக்காமுனை. டே இல்லை டி என்னது எங்கே போகுது குறுக்கால மறுக்கால இல்லைடா பரவாயில்ல பார்த்தேண்ணா. என்ன ஆளை தூக்கி போட்டு போமா ரோட்டில் தெரியுது. நைட்டுக்கு பார்வைக்கு தான் வரவு.
டேய் ப்ரோ, இது கடுக்காம அரசு இதுவா அது? மாவழி முன்மாதிரி இதெல்லாம் இந்த ரோட்டால முடியலடா சாமி. கடுக்காமுனை தான், கடுக்காமுனை டேங்க் இருந்து தடத்தே காலில் காட்டு ப்ரோ வடிவா. இங்கே இருக்க போனால் பாலர் பாடசாலையா? இது வந்து கடுக்காமுனை ஸ்கூல். முட்டை காட்டு வடிவா. வடிவா காட்டில் இருந்தால் கேமராமேன் தான், நான் பொறுப்பு இல்லை இதுக்கெல்லாம். கேமராமேன் தான் நின்று காட்டுறா இல்லை வடிவா. ஒரு நீங்கள் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடு வடியா இருக்கு. ஆமாம், எதாக இருந்தாலும் அப்படியே டீல் பண்ணி விடுங்க. ரெண்டு மாடை அவனை வீட்டை விடுவோம் அப்படியே. இங்கே மாடுக்கு மஞ்சள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நிறைய மாடு கிடக்கு. நண்பர்களே, விலகி செல்லுங்கள், இவனை நம்பாதீர்கள். பைக்கில் பின்னிக்கு இருக்கவனை அடே போங்க. உங்களுக்கு என்ன பண்ணவே எனக்கு கொத்து சார். அங்கேயாச்சும் ஓரளவு பரவாயில்ல. இது இங்கே பாருங்க, எனக்கு முடியலை சாமி. இங்கே பார்க்க அண்டு கொஞ்சம் நெட்காதர் வந்திருக்கணும் போல. நாங்களே அண்டு நேற்று வச்சிருந்தோம். அங்கே பக்கம் அங்கே பக்கம் நம்ம அண்டு வீடியோ பார்க்க எடுக்கும்போது இதெல்லாம் தானா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிட்டு எங்கேயாச்சும் ஒரு கடையில் ரெண்டு முதல்ல சாப்பிட்டு போட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். டே என்னடா படுத்து கிடைக்கீங்க நீங்களாம்? என்னடா படுத்து கிடக்கானல்? சாப்பிட்டே நான் படுக்காண்ட வானல் பார்த்தியா? அவ இந்த இதுக்காங்கால குளம் தானே இதுக்கால? அந்த குளத்தை நம்ம பார்க்கவே இல்லை கடைசி மட்டும். வந்தனால ஒரு நாள் அந்த குளத்தை பார்க்க கண்டிப்பாக ஒரு நாள் பார்க்கணும் போயிட்டு. அது ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேயே விவசாயத்துக்கு போகிறோம். விவசாயம் வெள்ளாமை விதைக்கிறதுக்கு போகிறாங்க அளவுக்கு. நம்ம காலையிலேயே என்ன நடக்குது அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு. பாருங்க, பின்னுக்கு இருக்கிறதுக்கு முள்ளந்தண்டெல்லாம் கலக்குதான். ஒவ்வொரு எனக்கு பிடிக்கும். அப்போ காலெலாம் கடும் இதாக இருக்கு. இது என்ன புல்லு தான் நிறைய முளைச்சி கிடக்கு. வெள்ளம் விதைச்ச மாதிரி தெரியல. நான் சொன்னேன் ப்ரோ, கதிர் வந்துருக்குண்டு பார்த்தியா? ஓ, என்ன பேர் இருக்கு? வெறுங்கா கதிர் மாதிரி இருந்துச்சு பார்க்க எனக்கு. அங்கேருந்து லவ் பெஸ்ட்டுக்கெலாம் கொடுக்கலாம் தானே? ஓகே, பிடிட்டு போமா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருங்க. இங்கே ஃபுல்லாக வெள்ளாம விதைச்சிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், தொங்கல் மட்டும். இங்கேயால பிரச்சனை இல்லை. இங்கேயால பெரும்பாலும் தண்ணி நிற்கிற குறைவு என்னடா. இங்கேயால தண்ணி நிற்கிறதில்ல பெருசாக. என்னது ஏற்ற பூமி இதெல்லாம். இங்கே ஃபுல்லாக ஏற்றம். அப்படியே நம்ம அங்கால வந்தோமே, அங்கால தான் கொஞ்சம் பலதாகு. அதோட மண்டூர் பக்கம் போகணும். நீங்கள் வெள்ளாம விதைச்சிப்பாங்க, பார்த்தாலே உண்மையாக பரிதாபமாக இருக்கும். கஷ்டப்பட்டு அவ்வளோ விதைச்சிப்போம், அவ்வளோ தண்ணியில் மிதக்கும் என்னடா. வந்து இந்த வருஷம் தண்ணியை காலில் இந்த மாதிரி ஓகே, அவங்களுக்கு பிரச்சனை. இப்படி நார்மலாக மழை பெஞ்சா ஓகே. ஆனால் என்ன இல்லை, தண்ணி மழை பெருசா காணல. அது திறந்துட்டாங்க ப்ரோ. அங்கே கல்லடி அந்த முகத்தோரம் திறந்தபடியா பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளதான் தண்ணி இல்லை பெருசா. காட்டு விழா வந்து இங்கே மழை பெஞ்சதை விட அந்த காட்டு பக்கம் அந்த மலைய பகுதியில் தான். என்ன ப்ரோ, பஸ் போகிறான் தெரியாத பேர்? இதோட பஸ் போகிறான் தெரியாத பேர்? என்னடா நீ பஸ் போகிறான்னு கேட்க. அம்புலாந்தூர் இந்த கொக்கடிச்சாலை நம்ம இங்கேருந்து மட்டக்கள போகலாம் போகுது. இது மண்டூருக்கு போகுது. அது இங்கே கொக்கடிச்சாலை மண்டூர் போடாங்களே. ஒரு காலம் மறுக்கால் எதிர்க்காண்டா இவன்.
மழை பெஞ்சோன்னே போயிருக்கோம் அப்படியே. இங்கே தான் மக்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாவம். ஏன் கூடுதலாக அவங்களே மண்ணெல்லாம் போட்டு கல்லெல்லாம் போட்டு நிரப்பி விடுறேன். அதே மழை வந்தால் இழுத்து போயிடும். ரோட்டை போட்டானுங்கண்டா கொஞ்சம் நல்லா அதே காய்ச்சிட்டு வரோம். இல்லை கதைக்க வேண்டிய விஷயத்தை கதைக்கணும், 4 பேருக்கு தெரியணும், ஒரு 10 பேருக்கு தெரிஞ்சிடம் காணும். டப்பா இது என்ன ஒரு அரசடி தீவு ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா அரசடி தீவுக்கு நம்ம அரசடி தீவு கிட்ட வந்துட்டோம். ஆமாம் அட்டே ரோட்டை காட்டணுன்னு இதை காட்டு போட போட்டேன். அரசடி தீவு நம்ப மாட்டாங்க, போய் சொல்கிறேன். இந்த இந்த சின்ன இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனை. அங்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. உண்மையாக தான். இங்கே பக்கம் பார்த்தா கோழி 1100 ரூபா, ஒரு சில இடத்துல பார்த்தோம்னா 850 ரூபா. என்ன விளைவிக்கான காத்தாங்குடி அங்கே 850 ரூபா. வேறு ஒரு காத்தாங்குடி அந்த பக்கம் 850 ரூபா கோழி 1 கிலோ. ஒவ்வொரு விலைக்கு விற்காங்க, என்ன பண்ணுறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இங்கே பக்கம் இருக்காங்க. இந்த ரோட்டால் யார் யார்கிட்ட நாங்கள் சிக்க போகிறோமோ சின்ன பண்ண வாங்க போகிறோமோ தெரியல. இந்த மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புல் வடிட்டு போகிறாங்க. நம்மள்கிட்ட 3 மாடு கிடைக்கு. ஆண்டவா கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லடா. ரோடு சேர்ந்துட்டாங்களா? இந்த ரோட் பிரச்சனை இல்லை ப்ரோ. இந்த அங்கால 2 பள்ளம் வருது. என்ன இப்போ தான் சந்தோஷப்பட்டேண்ணா. அதுக்குள்ளேயே அடுத்த பள்ளம் போக்குவரத்து இன்னும் வரலையாடா. ஐயோ 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 நிறைய இடங்களுக்கு போகலான்னு பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம விடுவாங்க கூட கடைசியா. செஞ்சுட்டீங்க போங்க வெஜ்ஜு. என்ன ப்ரோ வந்து சேரலையா நம்ம? ஐயோ முடியலடா. இன்னும் இந்த ஏரியா விட்டு போகலையா வெளியே? ரோட்டை போட்டு கொடுத்துட்டீங்கண்ணே. சரி போட்டு கொடுங்க உங்களோட. இது வந்து பட்டிப்பாலைடா. முடியலடா ஒரு ஆட்டே ரோட்டு வருஷாகமே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பட்டிப்பாளையில் இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஊருண்டு பட்டிப்பாளை. சரியா நான் வச்சுக்கொள்ளுங்க. பரவ ஊர் பேர் அப்பா தெரியல, என்னென்ன சொல்லக்கூடாது. நீங்கள் பாருங்க. ஆனால் வெள்ளாமே சூரியன் மறைஞ்சிட்டா மழை வர போகிறதில்ல. இது இப்படி ரோட்டோரமா வெள்ளாம மாறுதுண்டாடா அதெல்லாம். ஐயோ ஐயோ பெரிய பள்ளம்டா. ஐயோ போட்டுட்டான்டா. பள்ளம் கிட்ட வராடா பிரேக் அடிக்கும் ப்ரோ. அங்கால வேலி காட்டல ரோட்டோரமா பார்த்துனியா? வலையில் போட்டுருவாங்க நிறைய. அப்பா பொக்கட்டு சூளை. அதே சிவன் கோயில் என்னடா இந்த இருக்கிற? ஒரு இல்லம் போல அது. சிவன் கோயிலுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஒரு இல்லம் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு என்ட்ரி ஆகலாம் ஆக இல்லாதான். பாப்போம் ஒரு நாளைக்கு தனிப்பட்ட ரீதியில் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வீடியோ எடுக்கலாம் மாட்டேன் தெரியல. நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வலது பக்கம் இருக்குது சவுக்கால். இது மயான பூமி. ஆனால் அதுக்கு பின்னுக்கு இருக்கு தெரியுதா சிவலிங்கத்தோட கொஞ்சம் உயர்த்தி காட்டு ப்ரோ. தெரியுதா பாரு.
சரிதா? அப்படியே கண்டிப்பாக இது நான் நினைக்கிறேன் ஒரு இல்லமாக தான் இருக்கணும். இந்த போட்டு நம் இதுலையே சரி சரி சரி. எப்படி இல்லை மாறான் இந்த ஆட்டோக்காரன்றான். வலது பக்கம் போனோம் கொக்கரிச்சலைக்கு போயிடலாம். ஆனால் இடது பக்கத்தோடு நாங்கள் இந்த வீடியோ வேறத்தை முடிக்கும் சாப்பாடுகளை தொங்க போகிறோம். நிப்பாட்டு ப்ரோ. இது என்ன ப்ரோ பண்ணுறாங்க? ஆ களை எடுக்கிறதா? கனவு வரண்டு நான் களை எடுக்கிறல நான் பார்க்கண்டா. ஓ இது என்ன ஊர் இது? நாளைக்கு ரோட்டுக்கு கொஞ்சம் இதாக இருக்கு போல. இங்கே என்ன விளக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஊர்கள் எடுக்க வேண்டிய வேலையில் அதிகமாக சாப்பாடு கடை தரும். ஒரு சாப்பாடு கடையும் காணலை இது வரைக்கும். இந்த கண்ணில் தென்படவே இல்லை. என்ன ஊர்ற பேர் அது? இந்த சாப்பாடு கடை ஆண்டா சாப்பாடு கடை இந்த சரி நமக்கு சாப்பாடு கடை ஒன்று வரைச்சி மறக்க ரெடியாது என்ன தெரியுங்க மறக்க ரெடி ஓட படிக்காம நம்ம பரட்டை ஓட பண்ண ஃப்ரெண்ட்ஸ். என்னடா முழுசுல கடலைக்கறி, அம்பால், பருப்பு கறி, தண்ணி பதில் டேஸ்ட் பண்ண வேறு எப்படி இல்லை நான் கடலைக்கறி சாப்பிட்றேன்டா. நல்லா இருக்கு. நான் கடலைக்கறி கொடுக்குற மீன் கறி இதுனால அதுவும் மீனை ஓடுவேன். சம்பளம் ட்ரை பண்ணுவேன். பெப்சி எவ்வளோ என்ன புட்டுருவி அடுக்கு புட்டுருவி அடுக்கு போகிற வழியில் இருக்குன்னு நம்ம அதுக்கு அப்டேட் பண்ணுறாங்கல்ல. நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.